ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சில்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணக்கூடாது. இதை நான் கழுவலை, சும்மா தொடச்சிக்கிட்டேன். ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கிட்டு, ஏன்னா நம்ம தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது, வளவளப்பு அதிகமாகிடும். அதனால் நான் சும்மா தொடச்சிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம இதில் சேர்க்குற பொருள் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் பார்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வந்து வெண்டைக்காய் எடுத்திருந்தேன். அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 மாவும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வெண்டைக்காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் சில்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 எலுமிச்சம்பழத்தை வந்து அதில் புழிஞ்சிடலாம். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து காரம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து காரம் சேர்த்துக்குங்க. இப்போ அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு ஐட்டம், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து லைட்டாக தண்ணி வந்து லேசாக தெளித்து தான் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, வளவளப்பு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் நேரம் அந்த நம்ம லெமன் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து இதை சும்மா வெறுமனையே நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுக்கலாம். நான் அதை கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஆயிலில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம கலந்து வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வீட்டுக்கு தானே பொரிக்கிறோம், அதனால் கம்மியாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதிலேருந்து எடுத்து நம்ம வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். 65லாம் போடுவோம்ல, அது மாதிரி வந்து இதை வந்து தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து போட்ட எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவு வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா தீயை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹை இதில் வச்சுக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாக வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பக்கம் இப்போ தான் போட்டிருக்கோம், அதனால் ஒரு பக்கம் நல்லா பொரியட்டும். அப்படியே ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்குவோம். இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் சில்லி பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே நல்லா எண்ணெயிலேருந்து அப்படியே நல்லா வந்து எண்ணெய் இல்லாமல் நல்லா தட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா இதையும்
நான் போட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆயில் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் சில்லி எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரே மாதிரியே செஞ்சு கொடுக்காம இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.